வணக்கம் குழந்தைகளா, இப்போ நாம பார்க்க போற கதை முயல்களும் தவளைகளும். ஒரு அழகான அடர்த்தியான பச்சை பசேல்னு ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல ஒரு 4-5 முயல்கள் நெருங்கிய நண்பர்களா இருந்துச்சாம். அந்த காடு நல்ல செழிப்பா இருந்துச்சா. அப்போ இந்த முயல்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. அதுக்கு தேவையான கேரட்டு, ப்ரோக்கலி, குக்கும்பர் எல்லா காய்கறிகளுமே அதுக்கு தேவையான அளவு கிடச்சிதான். ஆனால் ஒரு காலத்தில் நல்ல வெயில் சுட்டெரிச்சுதா. அந்த காடு அப்படியே வறண்டு போயிடுச்சான். அப்போ அந்த காட்டு விலங்குகளுக்கும் சரி, நம்ம நண்பர்கள் முயல்களுக்கும் சரி சாப்பாடே கிடைக்கலையாம். அதுவே பெரிய கொடுமை. இன்னொரு கொடுமை பார்த்தீங்கன்னா, அது ஒரு வேட்டை நாய். இந்த வேட்டை நாய் இந்த முயல்களை பார்த்தா எப்படியாவது சாப்பிட்டே ஆவேன் அப்படின்னு இருந்துச்சான். உடனே முயல்கள் பயத்தில் அதுகளா குழியை தோண்டி குழிக்குள்ளே போய் பதுங்கி இருக்க ஆரம்பிச்சிருச்சான். இந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து வெளியே பார்த்தா அந்த வேட்டை நாய் இருக்கான். வேற என்ன பண்ணுறது? சாப்பாடும் இல்லை, வெளியவும் வர முடியல. ஒரு குகைக்குள்ளே எல்லா முயல்களும் அடைஞ்சு கிடந்துதான். அதில் ஒரு முயல் சொல்லிச்சான், எவ்வளோ நாள் தான் இப்படியே பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிருப்பது? சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, வெளியே போனால் வேட்டை நாய்க்கும் பயமாக இருக்குது. கடவுள் நம்மளை மட்டும் ஏன் இப்படி பலவீனமாக படைச்சிட்டாருன்னு தெரியல. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளை நம்ம காப்பாற்றி கொள்ள முடியாமல் இருக்கிறோம். என்னால் இதுக்கு மேலே பொறுத்து கொள்ள முடியாதுப்பா. பசிக்கும் வேட்டை நாய்க்கும் பயந்து வாழ்வதை விட நான் சாவறதே மேல் அப்படின்னு ஏதாவது ஒரு நதிக்கரையில் போய் நான் போய் சாவறேன் அப்படின்னு ஒரு முயல் சொல்லிச்சான். ஆனால் கூட இருக்க எல்லா முயல் என்ன சொல்லிச்சான்? வாழ்ந்தா ஒன்றா வாழ்வோம், இல்லைன்னா ஒன்றாவே சாவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நதிக்கரையை தேர்ந்தெடுத்துச்சான். அங்கே பார்த்தா நிறைய தவளைகள் இருந்துச்சு. முயல்கள் ஒன்றொன்னா வர்றதை பார்த்த தவளைகள் என்ன பண்ணுச்சான்? யாரோ நம்மளை துரத்திட்டு வராங்க அப்படின்னு நினச்சி தவளைகள் என்ன பண்ணுச்சான்? அந்த தவளைகள் ஒன்றொன்னா தண்ணிக்குள்ளே குதிக்க ஆரம்பிச்சிடுச்சான். இந்த தவளைகள் தண்ணிக்குள்ளே குதிச்சதை பார்த்த முயல்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துதான். இந்த தவளைகள் இப்போ ஏன் தண்ணிக்குள்ளே குதிச்சுது? ஒருவேளை அது நம்மளை பார்த்து பயந்து தண்ணிக்குள்ளே குதிச்சிருச்சோ அப்படின்னு வேற இந்த முயல்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சான். இப்போ நாம் பிரச்சனையிலிருந்து விடுபடவும் நம்மை பாதுகாத்து கொள்ளவும் நிச்சயமாக ஒரு வழி இருக்கும் இல்லையா குட்டீஸ்? இதோட நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். எந்த தவறான முடிவும் எடுக்கக்கூடாது.